வணக்கம் சொந்தங்களே. நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். நிச்சயமாக அந்த கூட்டத்தில் பலவிதமான குளறுபடிகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் சரியான ஒரு தீர்மானம் எடுக்கிறது தான் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கிறது. 90 மில்லியன் கவர்னியாக பாதிச்சிருக்கீங்க, ஜனநாயக 62-65 பாதிச்சிருக்கீங்க, பிடி ஆபீஸ்ல 21 மில்லியன்ல 140 மில்லியன் பாதிச்சிருக்கீங்க. மிச்ச காசு அப்ப 21 மில்லியன் 140 மில்லியன் போனா மிச்சம் எவ்வளவு? அதுல 70 மில்லியன் இருக்கு. அப்ப அந்த 70 மில்லியனையும் 10 நாளில் பழையப்ப மாதிரி நீங்க எவ்வாறு செலவழிக்க போறீங்க தயவு செய்து சொல்லவும். அந்த வகையிலே இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு துறை சார்ந்த அதிகாரிகள், அதே போன்று சமூக பிரதிநிதிகள், அதே போன்று அரசியல்வாதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலதரப்பட்டவர்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்ற ஒரு அபிவிருத்தி கூட்டம் தான் இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கிறது. அது நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. 2024 ஆண்டு அறிக்கை இருக்குதானே, அந்த அறிக்கை சம்பந்தமாக விவாதங்கள் நடந்தது. அதுல கனவிடயங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சுற்றுலாத்துறையில மொத்தம் 65 மில்லியன்ல 9 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கு. மிச்சம் 54 மில்லியன் 55 மில்லியன் செலவழிக்கல. ஸோ அது சம்பந்தமான கேள்வி கேட்ட நேரில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை வருத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுடைய தங்கமுத்து சத்தியமூர்த்தி உட்பட கணவர் சொன்னதை எங்களை இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டத்திலே சரியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாத ஒரு நிலையிலே அந்த கூட்டம் ஒரு குளறுபடியான கூட்டமாக அமைந்திருக்கிறது என்றதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், நேற்று நடந்த அந்த சம்பவங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. நான் இது கேள்வி கேட்கறது ஏற்கனவே இருந்தவர்கள் கல்லறை பிடிப்பதற்காக இல்லை, விட்ட பிள்ளைகள்ல இருந்து இனிமே பிளவராம முன்னுக்கு நடக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் அது விளங்காம ஒரு சில அரசாங்கம், நாங்கள் இவ்வளவு பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம், எங்களை கேள்வி கேட்கிறார், என்னோட ஒரு எம்பி கேட்கலாம்ன்றதுக்குரிய பதில தெளிவாக கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இல்லை கேட்டக்குரிய அவ்வளவு பதிலோடையும் அடுத்த முறை வாங்குவோம்னு சொல்லி இந்த விஷயத்தை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் ஊடாக நீங்கள் எல்லோருமே பார்த்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த கூட்டத்திலே பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டன. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு சார்பாகவும் பேசப்பட்டது, எதிராகவும் பேசப்பட்டது. யூ ஆர் சப்போஸ் டு கால் மீ அ சார் என்றது என்னென்றால், நீங்கள் என்னுடைய சாரா என்னை சார் என்று கூப்பிடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் தான் நான் சொல்றேன். யூ கால் மீ அ சார் என்று நான் சொல்லல. அப்ப நீங்கள் கதை கேட்க ஒரு நாளுமே நான் சார் என்ன கூப்பிடல, அண்ணாண்டு தான் கூப்பிடுறது. நான் கூட இல்லை, எனக்கு அப்படி தேவையும் இல்லை, நான் அப்படியான ஆளும் இல்லை. அப்படி இதுவரைக்கும் டாக்டரா வேலைக்கு கூட என்ன ஒருத்தரும் இவன் வேலை செய்யற ஸ்டாஃப் சார் என்று சொன்னா நீங்க சார் என்று சொல்றேன், அண்ணாண்டு கூப்பிடுறது தான் நான் கதைக்கிறாள். இவன் நர்சிங் ஸ்டாஃப் என்ன சார் என்று கூப்பிடுக்க நான் வேணாம் என்று சொல்றேன். நான் அதுதான் என்னுடைய கேரக்டர், அதே அப்படி தேவையில்லை. யாழ் போதனா மருத்துவமனையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எதிராகவும் பேசப்பட்டது, அதே போன்று சார்பாகவும் பேசப்பட்டது. இப்படி வடக்கு மாகாண அவைத்தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் மீதும் சேறு பூசுகின்ற நடவடிக்கையும் இடம்பெற்றது. அதே நேரத்திலே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்த விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அவரிடம் சில கேள்விகளை கேட்டபோது CVK சிவஞானம் அவர்கள் மௌனமாக இருந்த விஷயத்தையும் நிச்சயமாக காணக்கூடியதாக இருந்தது. இதுல யாரையும் குறை கூறவோ குற்றம் சுமத்தவோ இதுல வரையில நேற்று நடந்த சம்பவத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. எங்களுடைய நேய சொந்தங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அல்லது அந்த மருத்துவமனையிலே என்ன நடந்தது, சரிபிழைக்கு அப்பால் உண்மையான தகவலை அந்த மருத்துவமனையில் நடந்த சம்பவத்தை நிச்சயமாக தரும்படி கேட்டிருந்தார்கள். அது தொடர்பான அடுத்த தொகுப்புல நான் அந்த காணொலியை தாரதுக்கு உண்மைத்தன்மையுடன் தாரதுக்கு தயாராக இருக்கிறேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இடமில்லை. இருந்த போதிலும் உண்மையை எப்பவும் மூடி மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி சொல்றதுதான் அதாவது நேர்மையான ஊடகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக அதே இடத்துல நேற்றைய தினம் என்ன நடந்தது என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நேற்று பலவிதமான சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது. எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகர்களை பயன்படுத்தி உள்ளே விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. அந்த சர்ச்சைகளுக்காக
பலவிதமான கருத்துக்களும் அந்த இடத்திலே வெளிவந்தது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அர்ச்சுனா அவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வெளியேற்றும் படி கூட வெளியேறுமாறு கூட பலர் அந்த இடத்துக்கு வந்தவர்கள் கோரியிருந்தார்கள். இந்த நிச்சயமாக உண்மையா போலியா என்ற விஷயம், அது அவர்கள் எப்படி செயற்பாட்டார்கள், உள்ளார்ந்த ரீதியாக செயற்பாட்டார்களா அல்லது அவர்களுக்கு பின்னால் வெவ்வேறு சக்திகள் அவர்களை இயக்கினவா என்கின்ற விடயம் நிச்சயமாக அது தொடர்பாக நான் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்ல முற்படையில. ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதே இடத்திலே இந்த சந்திப்பு முடிந்த பின்னர் அல்லது இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஊடகவியலாளர்கள் அல்லது யூடியூபர்ஸை சந்தித்து ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். குறிப்பாக தான், அதாவது இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவில் கேட்ட கேள்விகள் அத்தனையும் நியாயமானதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்ததாக கூட சொல்லியிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக அல்லது அதனை ஏற்றவராக கடற்றொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அர்ச்சுனா அவர்கள் கூறிய விஷயம் சரியானது, இவர் போன்ற சரியான அல்லது நேர்மையான அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும், இப்படியான கேள்விகளை தொடுப்பதன் ஊடாக ஊழல் அற்ற முறையிலே அரசாட்சியை நடத்த முடியும், அதே நேரத்திலே இந்த மாவட்டத்துக்கு சரியான முறையிலே அபிவிருத்தியை ஏற்றுக்கொள்ள, அதாவது ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை ராமலிங்கம் சந்திரசேகரம், அதாவது கடற்றொழில் அமைச்சர் அவர்கள் கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கிறார். பெரிய கலாச்சார மண்டபம் ஒன்றை கட்டிருக்கணும். அதுக்கு எந்த பேஸ் போகுது, எந்த எவ்வளவு காசு செலவழிச்சிருக்கோம் என்னன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. அப்போ நான் சும்மா கேட்டேன், அதுக்கு ஒரு வளமையாப்பு ஒரு அந்த கச்சேரியை கட்டுறேன்னு சொன்னால் ஒரு ப்ராஜெக்ட், அது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்க இருக்கணும். வேறு நம்மளுக்கு 2 பார்த்தீங்களோ தெரியாது. அப்போ நான் அவரை கேட்டேன், இந்த ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் கேஸ், பிஸ்னஸ் சார்ட்டர் அதெல்லாம் இருக்கா, கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் இருக்கா, மோட்டரிங் ரெகுலேஷன் ரிப்போர்ட் இருக்கா, அது தவிர லெசன் இருக்கா, இது 10 வருஷம் ப்ராஜெக்ட் இருந்தால் ஏன் இப்போ 4-5 வருஷமா போக சம்பந்தமான கேள்விகள் கேட்கல. அவ என்னென்றால் நீங்கள் கேட்கக்கூடாது சம்பந்தமான கேள்விகள் என்ற மாதிரி அப்போ நான் அவருக்கு தெளிவாக வழங்கப்படுத்தினால் அதை நாங்கள் விரும்பின மாதிரி தான் செய்வோம் என்ற ஒரு அடிப்படை தோரணை அடிப்படையில் 2 பேர் கதைச்சவர். முக்கியமாக எங்களுடைய யார் எலக்ட்ரிசிட்டி போர்ட் இன்ஜினியர், 2வது சுகாதார செயலாளர், மாநகர சுகாதார செயலாளர், 3வது யாராவது அபிவிருத்தி அதிகார சபை நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 பேருக்கும் அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அர்ச்சுனா கேட்கறது சரியான விஷயம், நீங்க பிள்ளையான ரிப்போர்ட் அடிச்சிருப்பீங்க, அடுத்த முறை வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டையும் கொண்டு வாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நேற்று நடந்த அந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்துல அரசியல்வாதிகளே சில அரசியல் சார்ந்த விஷயங்களை, உண்மையில இது மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், இந்த மாவட்டத்துல எப்படியான அபிவிருத்தியில செய்ய போறோம், எப்படி மாவட்டத்தை நிமித்த போறோம், மக்களுடைய வாழ்வை எப்படி செழிப்புற செய்ய போறோம் என்ற விஷயம் தான் மிக மிக முக்கியமாக ஆராயப்பட வேண்டியது அல்லது பேசப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலே அரசியல் பேசப்பட்டது. அந்த அரசியல் பேசப்பட்டதனூடாக அல்லது அரசியலை முன்னிறுத்திய விளைவாகத்தான் இந்த இடத்திலே பிரச்சனைகள் தலை தூக்கியதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த இடத்திலே ஒருவர் இருவர் இல்ல, அந்த இடத்திலே பல அரசியல்வாதிகள், அதாவது கடற்றொழில் அமைச்சரையும் சொல்லவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களையும் சொல்லவில்லை, இதிலே பலர் அரசியல் பேசி இருந்தார்கள். ஆனால் இவர்கள் இந்த அரசியலை இந்த இடத்திலே திணித்ததன் ஊடாக அந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே குளறுபடிகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இறுதியிலே அந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நிச்சயமாக ஒரு மந்தகதியான நிலைமையிலே இடம்பெற்றிருக்கிறது என்றதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது. இருந்த போதிலும் தற்போது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற கலாச்சார மண்டபம், அதாவது இந்திய அரசினூடாக கொண்டு வரப்பட்டு அல்லது அவர்களுடைய திட்டத்தின் அடிப்படையிலே அந்த கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட்டது. அது முற்றுமுழுதாக அந்த மண்டபத்திற்கான வேலைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை. இருந்த போதிலும் தங்களுடைய நிதி பங்களிப்பு இவ்வளவுதான் தங்களோட வேலையை செய்ய முடியும் என்ற விஷயத்தை இந்திய கவர்மெண்ட் சொல்லி முடித்ததால அதே நேரத்தில் முற்றுமுழுதாக அந்த வேலை இடம்பெறல. மேலதிகமான வேலையை செய்வதற்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கொடுக்கிறதா அல்லது யாழ் மாநகர சபையிட்ட கொடுக்கிறதா என்ற அந்த குழப்பகரமான நிலை இருந்ததால இன்னும், அதாவது இந்த கலாச்சார மண்டபத்தினுடைய செயற்பாடுகள் மந்தகதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இது இன்னொரு விஷயம். ஆனால் இந்த கலாச்சார மண்டபத்தை அமைப்பதன் ஊடாக எதனையும் சாதிக்க போவது கிடையாது என்கின்ற வாதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்வோம் என்றால், உதாரணத்துக்கு அரசாங்கம் இப்ப 4000 மில்லியன் யாழ்ப்பாணத்துக்கு நிதிக்கு ஒதுக்கீடு செய்யறா, அந்த நிதியை எப்படி பாவிக்கிறோம்ன்றதை இந்த டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல தான் நாங்கள் டிசைட் பண்றது.
அப்ப பார்க்கணும். இப்ப வேலை இல்லாம கனவேர் இருக்கணுமா, அல்லது வந்து ரோட்டு போடாம சனமெல்லாம் கஷ்டப்படுதா, அல்லது வந்து வீடுகள் இல்லாம சனமெல்லாம் ரோட்ல கொட்டிலுகள் இருக்கு. அதுதான் அடிப்படை தேவை. அதை விட்டு போட்டு இந்த பெரிய கலாச்சாரம் மண்டபத்தை நாங்கள் கட்டுறாலும் ஒரு பெரிய யோசனமும் இல்லை. கலாச்சாரத்தை கட்டி கலாச்சாரத்தை செய்ய கூட சனத்துக்கு சாப்பிடுறது அடிப்படை சாப்பாடு வருமானம் அதெல்லாம் பார்க்கணும். அப்ப நான் அந்த ப்ரொஜெக்டுகளை நான் திருப்பி கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவைக்கு வந்து பதட்டமா போயிட்டு அது முழுக்க தேட போறேன். அப்ப அவட கேட்டு நான் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏர்லி ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் 5 இருக்கு. இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிகியூஷன், அப்படி ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கு. அப்ப அந்த 5 ஸ்டேஜையும் அவட்ட கேட்க நாங்கள் எல்லாம் மாஸ்டர்ஸ் முடிச்சேன்னு சொன்னா நாங்கள் அந்த பேசிக் அந்த 5ஐயும் சொல்லுங்கன்னு சொல்லி இனிஷியேஷன், பிளானிங், கம்ப்ளீஷன் அப்படி 5 இருக்கு. அப்ப 5ஐயும் சொல்லுங்க. அது கூட சொல்ல இல்லாம நிக்கணும். என்றால் அரசாங்க அதிகாரிகள் நச்சு கொண்டிருக்கிறது என்னென்றால் நாங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வோம், யாரும் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டா பிரச்சனை இருந்து பட் இன்று முழுக்க கேள்வி இல்லாதான் இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் யாழ் போதனா மருத்துவமனைக்கு சென்றிருந்த போது அங்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் தான் அங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியதாக யாழ் போதனா மருத்துவமனையினுடைய வைத்தியர் அல்லது பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்களும் இந்த பிரச்சனையை கூறியிருந்தார். இது ஒரு விஷயம். ஆனாலும் 170க்கு மேற்பட்ட அந்த சிற்றூழியர்களுக்கான சரியான முறையிலே அந்த ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்கின்ற வாதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்திருந்தார். இருந்த போதிலும் அவர் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஊழியர்களுக்கு பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்து அவர் தன்னுடைய வாயால சொல்ல போற அந்த விஷயத்தை நீங்க கேளுங்க. அந்த ஊழியர்களுக்கு போலியான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த வைத்தியர்கள் அந்த ஊழியர்களை ஏமாற்றி தங்களுடைய நலன் சார்ந்து அந்த ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டு வருவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இவருடைய பிரச்சனை பாராளுமன்றம் காய்க்கப்பட்டு அங்கே இவருடைய வேலை சம்பந்தமா அது வந்து லேபல் ஒன்று இருக்கு. அதாவது வந்து வேலை தமிழ் தெரியாது, லேபல் ஒன்று இருக்கு. அதுல ஒரு மேக்சிமம் 6 மாதம் தான் ஒரு ஆளை நீங்க வேலைக்கு வச்சிருக்கலாம். ஒரு மாதமும் ஒரு நாளும் வேலைக்கு வச்சிருந்தாலும் இபிஎஃப் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லாம அந்த பிள்ளைகளை 3 வருஷமா டொய்லெட் கிளீன் பண்ணவும் பேஷண்ட்ஸ் இது புண் கிளீன் பண்ணாமல் கிளீன் வச்சுக்கொண்டு தொண்டர் அடிப்படையில் வேலை செய்த வேண்டது. அதுக்கு பிறகு இவர் சொல்லியிருக்காரு, ஏஎம்ஆர் சொல்லியிருக்கணும் என்னடா நீங்கள் 7 மணிக்கு முன்னம் வந்து புத்தகத்தில் சைன் வச்சா உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை. அது எனக்கு விளங்கில் அப்படி ஒரு எந்த அரசாங்கம் கொடுக்குமாண்டு அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சரோட கைக்கு சிரிக்கணும். அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் போய் இன்கொயரி வரைக்கும் இல்லை நினைக்கிறேன். சத்தியமூர்த்தி அவர்கள் பாராளுமன்றத்தை கூப்பிடுறது மட்டுமில்லாமல் அந்த இன்கொயரியை பாதிக்கப்படாமல் இருக்கணும் என்பதற்காண்டி சத்தியமூர்த்தி அவர்கள் இடமாற்றம் செய்வதற்குரிய உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது. நேற்றைய அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் ஊடாக சத்தியமூர்த்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை நாடாளுமன்றத்திற்கு செல்ல விடாது தடுத்து நிறுத்துகின்ற செயற்பாட்டிலே மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார் என்கின்ற குற்றம் சுமத்துகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள். பாராளுமன்றம் நான் செவ்வாய்க்கிழமை போகக்கூடாதுக்காண்டி பயிரது பிரதித்தினம் செய்து கொண்டிருக்கிறார் தானா சங்கமூர்த்தி. என்ன பேர் தானா சங்கமூர்த்தியில தங்கமூர்த்தி சத்தியமூர்த்தி சரிதானே. அதாவது வந்து ஒரு சில பேருக்குள்ளால வந்து கனவேர் யாழ்ப்பாணத்தின் கனவேர் வைத்தியர்கள் கனவேர் ஒன்று சேர்ந்து இவர் இல்லை வேற கனவேர் ஒன்று சேர்ந்து மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது சிம்லா போட்ட உடனே அந்த வழக்கு போயிடும். பட் அது காசு செலவழிக்கிறோம் பார்த்துட்டு இருக்கேன். அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். ஊடகங்கள் சரியான முறையிலே உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறதோடு ஒரு சில ஊடகங்களை அவர் நேரடியாக அதாவது வெளிப்படையாக கூட விமர்சித்திருக்கிறார். நிச்சயமாக ஊடகங்கள் எப்போதுமே வந்து உண்மைத்தன்மையுடன் நேர்மைத்தன்மையுடன் செயற்படுவதன் ஊடாக மக்களுக்கு உண்மையான செய்திகளை சொல்ல வேண்டும் என்கின்ற விஷயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். முக்கியமா பார்த்தா அந்த சமூகம் போன்ற ஊடகங்கள் பார்த்து நான் ஒரு தனிப்பட்ட யூடியூபர்ஸ் நான் உண்மையாவே தம்பி மேல தான் பாக்குறேன். நான் இப்போ ஒரு வழக்கு கொண்டு போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனா ஒரு முறை வேறி இறங்குறது லட்சக்கணக்காக முடியும். இந்த யூடியூபால வருமானத்தால செய்யலாது. நான் பாக்குறேன்னு சொன்னால் இல்லையே நிலங்கள் ஏதோ இல்லை இருக்கிற கோபத்தில் இப்படி செய்யிருக்கிறாங்க நான் யோசிக்கிறேன். ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். சரியான விஷயத்தை சரியா போட. இப்ப டாக்டர் அர்ச்சுனா போய் வைத்திய சங்கத்தி போது வெரிட்டினாரண்டா போடுங்க. நானே போடுறேன். நீ ஏன் போடுறேன்னு நான் HT-ல 4K-ல போட்டிருக்கேன். தமிழ்நாடு சொல்லிக்கலாம். அவர் என்னென்றால் இதே வைத்தியசாலை ஊழியர்கள் தான் நிலத்துல போட்டு அடிச்சதையும் தரதரவன் இழுத்து கொண்டு போனதையும் இந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு. அதோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை போக முடியாதுன்னு சொன்னது என்ற ஒரு கேள்விக்குரிய இது ஒரு விடயமாக இருந்தாலும் நேற்றைய அபிவிருத்தி குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலே அந்த கூட்டம் அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இருந்த போதிலும் எங்களுடைய நேய சொந்தங்கள் எதிர்பார்த்த அதாவது யாழ் போதனா மருத்துவமனையிலே என்ன நடந்தது, அங்கு நடந்த சம்பவம் என்ன என்கின்ற உண்மையான தரவுகளை நாங்கள் இன்னொரு காணொலி ஊடாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம். நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.